ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, சார் குரூப் 4 மேக்ஸ் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? ஸோ மேக்ஸ் எப்படி படிக்கணுன்னு தெரில. ஸோ மேக்ஸில் நான் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கேன். ஸோ பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸை எப்படி படிக்கிறதுனே சுத்தமாக ஐடியா இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தமிழ் பாருங்கள். கணிதம் பற்றி உங்களுக்கு பயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பேன். ஸோ கணிதம் பற்றி உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்குமே ரொம்ப பயம்தான். ஸோ ஏன் அப்படின்னா மேக்ஸ்னாலே எனக்கும் வராது தான். ஸோ 25 கேள்விகள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 கேட்குறாங்க. ஸோ அதில் நம்ம எப்படி 20க்கு மேலே, ஸோ அட்லீஸ்ட் மேக்ஸ் வராதவங்க ஒரு 20+, ஸோ கண்டிப்பாக 23க்கு மேலே எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னுடைய குரூப் 4ல் 20 கொஷின்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக நான் போட்டிருந்தேன். ஸோ 2 கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஸோ குரூப் 4ல் ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக குரூப் 4 கொஷின் பேப்பரை அதில் 25 மேக்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக நான் வேறொரு வீடியோவில் அனலைஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும். சார் எல்லாருமே 6வதுலேருந்து 10வது வரையும் மேக்ஸு ஸ்கூல் புக்கை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஸோ எல்லா யூடியூப் சேனல்லையும் இதான் சார் சொல்கிறாங்க, படிக்க சொல்கிறாங்க. ஆனால் மேக்ஸு ஸ்கூல் புக்கு கிளாஸ் எடுத்து தரமாட்டுறாங்க. ஸோ ஸ்கூல் புக்கு எங்களால் வாங்குகிற அளவுக்கு ஃபினான்சியலாக மணியும் இல்லை. ஸோ மேக்ஸு அதனால் எங்களால் பார்க்கவே முடியல ஸ்கூல் புக்கு அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பாக மனசில் நினைப்பீங்க, சரிங்களா? ஸோ 6வதுலேருந்து 10வது வரையும் ஸ்கூல் புக்கு உங்களுக்கு நான் அதுக்குரிய எல்லா சம்மும் மேக்ஸு டீச் பண்ணி வீடியோவாக வித்து ஷார்ட்கட்டோட சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன்ப்பா. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ டெய்லியும் மார்னிங் 5 o'clock மேக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃப்ரீ கிளாஸ் தான்ப்பா. ஸோ எந்த ஒரு பேமெண்ட்டும் நீங்கள் பண்ண தேவையில்லை, அனைத்தும் யூடியூபில் ஃப்ரீ. ஸோ மார்னிங் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. கண்டிப்பாக நான் அதை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். சார் இப்போ 6th-லேருந்து 10th வரையும் ஸ்கூல் புக்கை மட்டும் பார்த்தா 20 கொஷின் போட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ பேசிக் 6th-லேருந்து 10th வரையும் பேசிக்காக இருக்கும். இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி ஒரு 5 to 10 கொஷின், ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம கண்டிப்பாக ஸ்கூல் புக்கை படித்தா, பேசிக் படித்தா போட்டுடலாம். சார் மீதி கொஷின்ஸ்லாம் எங்கேருந்து கேட்குறாங்க? ஸோ இதை முடிச்சுட்டு பின்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாக்டர் ஆர்எஸ் அகர்வால் ஐயான்னு ஒரு ஆத்தர் இருக்கார். ஸோ அவருடைய புத்தகத்திலிருந்து 10 வினாக்கள் இந்த குரூப் 2, குரூப் 4ல் இடம்பெற்றிருக்கு. ஸோ குரூப் 4ல் கேட்ட எல்சிஎம், ஹெச்எஃப் எல்லா கொஷினும் அந்த புக்கில் அப்படியே இருக்குது. இல்லை, அந்த புக்கு உங்களுக்கு லைவில் நான் நிறைய பேர் காமிச்சிருப்பேன். ஸோ ஆப்டிடியூட் அது புக்கு இருக்குது, 425 ரூபா அந்த புக்கோட ப்ரைஸு. ஸோ ரீசனிங் புக்கு 750 ரூபா. இந்த 2 புக்குமே என்கிட்ட இருக்குது. ஸோ புக்கு இல்லாதவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிடிஎஃப் தமிழ் மீடியம் இல்லை, இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்குது. ஸோ நான் தேடி பார்த்துட்டேன். ஸோ என்கிட்ட இருக்க புக்கை உங்களுக்கு பிடிஎஃபாக நான் எடுத்து அனுப்புகிறேன். ஸோ அனுப்புறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அனைத்து கணக்குகளும், ஸோ எல்லா சம்ஸும் உங்களுக்கு சால்வ் பண்ணி டெய்லியும் ஒரு 10 சம் போட்டு பார்த்தீங்கன்னா போதும்பா. ஸோ எக்ஸாம் 6 மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 10 சம் அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே, சரிங்களா? 6 மாதம்னா 6 × 18. ஸோ நம்ம நிறைய சம்ஸ் கவர் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 1000 சம்க்கு மேலே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா தான் கட்டாயமாக 20 கொஷின் அப்படிங்கிறது சாதாரணமாக போட முடியும். ஸோ டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேக்ஸை பொறுத்த வரையும். ஃபஸ்ட் எடுத்தோடனே டைம் வச்சு மேக்ஸ் போடக்கூடாது. நம்ம எல்லா சம்ஸும் பார்த்துட்ட பிறகு ஸோ 25 கொஷின் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட், ஓகேங்களா? 50 கொஷின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கக்கூடிய 50 ஒரிஜினல் கொஷின் பேப்பர், டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஷின் உங்களுக்கு டெஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கும் மேக்ஸை பொறுத்த வரையும். ஸோ ஆர்எஸ் அகர்வால் இருக்கக்கூடிய அனைத்து சம்மும் உங்களுக்கு டீச் பண்ணி தரேன். ஸோ அதுக்கு நான் உறுதி. ஸோ அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும்? ஸ்கூல் புக்கு 6th-லேருந்து 10th, ஆர்எஸ் அகர்வால் புக்கு எல்லாருமே இதுதான் சார் சொல்கிறாங்க. ஆனால் புக்கு வாங்குற அளவுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை சார்.
ஸோ அந்த புக்கும் பிடிஎஃப்பும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதில் இருக்கிற சம்மை பார்த்தாலே தலை சுற்றுது. ஸோ அதில் இருக்கிற சம்மெல்லாம் எப்படி சார் போட்டு பார்க்குறது அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக தான் நான் இருக்கிறேன். ஸோ அதில் இருக்கிற எல்லா சம்மும் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில், எனக்கு தெரிஞ்ச விதத்தில் ஈஸியாக அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ உங்களால் அந்த மேக்ஸை புரிஞ்சிக்க முடியலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதில் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு போனீங்கன்னா கட்டாயமாக ஒரு 15 to 20 கொஸ்டின் போட்டுடலாம். ஸோ மேக்ஸே வராதவங்க கூட போட்டுடலாம். ஸோ 20க்கு மேலே எடுத்தால் தான் கண்டிப்பாக நம்ம காம்படிஷனுக்கு உள்ளேயே இருப்போம். ஸோ 22, 23 எடுத்தால் தான் போஸ்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸாக ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடுவோம். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா அதில் ஒரு 50 கொஷின் எல்லா மாடலும் சால்வ் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 50 to 100 கொஷின் இருக்கும். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு, பர்சன்டேஜ், லாபம் நட்டம், ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தான். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பேசிக் நமக்கு தெரியலனா கூட கட்டாயமாக ஆர்எஸ் அகர்வால் சம்மா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஏன்னா அதில் மிக கடினமான கேள்விகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி எப்போதும் கடினமான கேள்விகளை தான் நமக்கு கேட்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே இந்த எக்ஸாம்லேருந்து நமக்கு ஒரு பாடமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ கணிதம் பற்றி யாருக்கும் கவலை வேண்டாம். ஸோ நான் இருக்கேன், டெய்லியும் 10 to 20 சம். ஸோ அதுக்கு போர்டு உங்களுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன்ப்பா. ஸோ கணிதத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறேன். ஸோ 1 வீக் அதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த 1 வீக்கில் ப்ராப்பராக பிளான் பண்ணி ஷெடியூலுமே உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ டாபிக் வைஸ் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் சரிங்களா, மொத்தம் ஒரு 10 டாபிக்ஸு, ரீசனிங்கில் ஒரு 15 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த டாபிக்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு ஷெடியூல் ரெடி பண்ணி பிடிஎஃபாக உங்களுக்கு டெலகிராமில் நான் போட்டு விட்டுறேன்ப்பா. ஸோ அதுவுமே ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நிறையா பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, மேக்ஸ் எப்படி சார், மேக்ஸ் எப்படி சொல்லித்தாங்க, எப்படி 20 கொஷினுக்கு மேலே போட்டிங்க, ஸோ சொல்லித்தாங்க. ஸோ எனக்கே மேக்ஸ் அந்தளவுக்கு வராது. ஸோ நிறைய ஷார்ட்கட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஸோ எனக்கு புரிஞ்ச மாதிரி போடுவேன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்லாம் நான் அதிகமாக பார்க்க மாட்டேன், போர்ட் மாஸ் ரூல் மட்டும் தான் பார்த்துட்டு போனேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஒரு சம்மு தெரிலனா அந்த சம்மை விட்டுருங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த சம்மை நம்ம கேட்க மாட்டாங்க. ஸோ அதிலே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க வேணாம். சிம்பிள் இன்ட்ரிகேஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 சம் கூட இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான சம்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னாலே போதுமானது. ஸோ மேக்ஸ் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கட்டாயமாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக பேசுகிறேன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் கடைசி வரையும் கேட்கணும். ஸோ பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ஸோ அதனால தான் பொறுமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தெளிவாக புரிய வைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இல்லை சார் எனக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற மட்டும் தெரியும் அப்படிங்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எனக்கு ஓகே தான். ஸோ நம்ம எப்பவும் சொன்னது போல தான்ப்பா, 6 to 10th மேக்ஸ் ஸ்கூல் புக்கை நம்ம முடிக்க போகிறோம். அதில் இருக்கிற சம்மு சரிங்களா, தெரிஞ்சாலும் சரி தெரிலனாலும் சரி எதையோ ஒன்று பண்ணி மனப்பாடம் பண்ணிடணும். ஸோ நான் ஒரு 3 டைம் அதை போட்டு பார்த்தா எனக்கு நல்லா மைண்டில் இருக்குது கொஞ்சம் நிறையா சம்ஸ்லாம். ஸோ தெரியுதோ தெரியலையோ 6th to 10th ஸ்கூல் புக்காக மனப்பாடம் பண்ணிடுறோம், எல்லா சம்மும் பார்த்துட்றோம். ஸோ மனப்பாடங்கிறத விட பார்த்துட்றோம். ஸோ போட்டு பார்த்தோன்னாலே நமக்கே ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் இருப்பா. ஆர்எஸ் அகர்வால் ஐயாவுடைய புத்தகத்தில் இருக்கிற எல்லா சமயம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் டாபிக் வைஸ் சால்வ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், 50 கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ இதை தாண்டி மேக்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அப்படியும் கேட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக நம்ம ஈஸியான கொஷின்ஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா நிறைய கொஞ்சம் டைம் எடுத்து ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அதிகபட்சம் 50 நிமிஷத்தில் நம்ம மேக்ஸை முடிக்கிறது பார்க்கணும். ஸோ 50 to 1 hour. ஸோ அதுக்கு மேலே மேக்ஸுக்கு நம்ம டைம் எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது தள்ளி போகும். ஸோ கணிதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாமில். ஸோ
ஸோ எந்த டவுட்ஸ்னாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸை பற்றி, சரிங்களா? உங்களுக்கு மேக்ஸு மார்னிங் 5 AM கிளாஸ், அதாவது போர்டு ரெடி பண்ணிகிட்ருங்க. போர்டில் டீச் பண்ணி தரட்டா? கண்டிப்பாக போர்டில் தான் டீச் பண்ணி தருவேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ போர்டில் தான் டீச் பண்ணுவேன். உங்களுக்கு அந்த டைமிங் 5 AM ஓகேவா? உங்களால் பார்க்க முடியுமா? இந்த 5 AM லைவ் வேண்டாம், வீடியோஸ் பார்த்துட்டா நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துப்பீங்க. 5 மணிக்கு மேக்ஸ் உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். ஸோ ₹1 கூட நீங்கள் கட்டணம் செலுத்த தேவையில்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச மேக்ஸு, எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டு, ஸோ நான் எப்படி 20 கொஷின்ஸ் போட்டேன், ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட என்னோட பல லட்சக்கணக்கான அகாடமிஸ் யூடியூப்பில் இருக்குது. ஸோ மேக்ஸ் எல்லாம் பக்காவாக கிளாஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ விருப்பங்கிறவங்க அவங்க சேனலை கூட ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ என்னை நம்பி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு முழுமையாக எல்லாத்தையும் 20+ எடுக்க என்னால் வைக்க முடியும். ஸோ 22, 23 போடுறது உங்களுடைய எஃபர்ட் மட்டும்தான். ஸோ நீங்கள் போடக்கூடிய முயற்சினால் 25 கேள்வியும் சரியாக வாங்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் எங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க, ஸோ 24 கேள்வி இந்த குரூப் 4ல் போட்டிருந்தாங்க. ஸோ என்னுடைய கேள்வி 20 கேள்வி. ஸோ நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணதுனால மேக்ஸில் மார்க் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. சரி, ஓகேப்பா. எந்த டவுட் இருந்தாலும் இந்த வீடியோஸ்க்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸை பற்றிய அனைத்து சந்தேகங்களும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 1 வீக் மட்டும் டைம் கொடுங்க. ஷெட்யூல் ரெடி பண்ணி ப்ராப்பராக மேக்ஸ் உங்களுக்கு எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.